ஒரு நிமிஷம். குப்பையில் கிடக்கிற கரப்பாம்பூச்சி சிரிக்கிற குழந்தையோட தலையில் வந்து உட்கார குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அம்மா ஓடி வந்து அந்த கரப்பாம்பூச்சி துரத்த அது அவங்க அம்மா மேலே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் சேர்ந்து துரத்தி விட கடைசியில் பறந்து வந்து குப்பையிலே வந்து விழுந்துருச்சுங்க அந்த கரப்பாம்பூச்சி. குழந்தை தலையில் பூவை வைக்கிறாங்க. பூ வச்ச உடனே குழந்தை சிரிக்குது. அதை பார்த்த கரப்பாம்பூச்சி மனசுடைஞ்சு போகுது. மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லையே, என்னை பார்த்தோன்னே துரத்துறாங்களே, நான் ரொம்ப அசிங்கமான பிறவி. அந்த அழகான பூவா என்னை படைச்சிருக்க கூடாதா இறைவான்னு கரப்பாம்பூச்சி கேட்க, இறைவன் வர நீ ஆசைப்பட்ட மாதிரியும் வாழ்க்கை மாறட்டும்னு இறைவன் சொல்ல, அசிங்கமான கரப்பாம்பூச்சி அழகான பூவா மாறிடுச்சுங்க. அது அந்த குழந்தை எடுத்து தன் தலையில வைக்க பூவா மாறின கரப்பாம்பூச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. காலையில வச்ச பூ மாலை நேரம் வந்ததும் வாடி போகுது. வாடி போன பூவை எடுத்து குப்பையில போட்டாங்க. குப்பையில கிடக்கிற வாடின பூவா மாறின கரப்பாம்பூச்சிக்கு இப்பதாங்க புரியுது, மனுஷன் ரொம்ப மோசமானவன். அவன் அழகா பார்க்குற எல்லாமே ஆபத்தை தான் சந்திக்கும். கண் பறிக்கிற நிறத்துல பார்த்த கடல் மீனை பிடிச்சி குட்டி தொட்டியில போட்டுட்டான். பறவை ரசிச்சு பார்த்தான், பிடிச்சி கூண்டுல போட்டுட்டான். பூவை அழகா பார்த்தான், அதை பயன்படுத்தி தூக்கி வீசிட்டான். அவன் அழகா பார்த்த எல்லாமே ஆபத்துல இருக்கு. அவன் அசிங்கமா பார்த்த உயிர் தான் சந்தோஷமா இருக்குங்க. இந்த கேவலமான மனுஷனுக்கு பிடிச்ச அசிங்கமான பூவா வாழ்றதுக்கு அவனுக்கு பிடிக்காத அழகான கரப்பாம்பூச்சியா வாழ்ந்திருப்பேன்னு கண்ணீர் விட்டு கதறி கடவுள்கிட்ட அழுகுதுங்க கரப்பாம்பூச்சி. சில நேரங்களில் சுயநலமான மனிதர்கள்கிட்ட நம்ம பிடிச்சவங்களா இருக்கிறத விட பிடிக்காதவங்களா இருக்கிறதாங்க நமக்கு நல்லது. என்னங்க, உங்களோட கட்டு தானே.